ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநீலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சமத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 25. பரமனின் டாடா சுமோ வண்டியில் வீராசாமி, ராமசாமி, பரமன் இன்னும் 7-8 சொந்தக்காரர்கள் ஏறிக்கொள்ள மற்றவர்கள் அவரவர்களின் வாகனங்களில் தொடர்ந்து செல்ல அவர்கள் கூட்டமாய் கருமாத்தூரை நோக்கி பறந்தனர். செல்போனில் பேசிய 5 நிமிடங்களில் புயல் போல் வந்து சேர்ந்த அவர்களின் கூட்டத்தை கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் அரண்டு விட்டது. வீராசாமி இறங்கி வெள்ளைசாமியிடம் ஓட பரமன் கூட்டத்தினரை சுற்றி வந்து கேட்டான், உங்களில் யாருக்காவது அவனுங்களை அடையாளம் தெரியுமா? கூட்டம் மௌனம் சாதிக்க, எனக்கு தெரியும் என்றது ஒரு குரல். கூட்டத்தை விலக்கி கொண்டு தலையில் இரத்த காயத்துடன் கார்மேக மன்னன் வந்தான். ஏய், நீ அந்த என்ஜினியர் பையல்ல? ஆமாம், நானும் இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். நீ எப்படி இந்த பஸ்ஸில் வந்த? எதுக்கு வந்த? அது அது நான் அவன் வெப்ப என்று உளர, தூக்கி வண்டியில் போடுங்கடா இவனை என்றான் பரமன். கார்மேக மன்னனை கோழியை அமுக்குவது போல் அவர்கள் அமுக்கி தூக்கி டாடா சுமோவில் போட்டனர். என்ன ஏண்டா தூக்குறீங்க? அவனை தூக்குங்கடா. எவனை? அந்த பரந்தாமனை. அவன் தான் 10 பேரை கூட்டிகிட்டு வந்து என் மச்சானை அடித்து போட்டுட்டு அவர் தங்கச்சியை துரத்திக்கிட்டு போனான். மாமா கேட்டியா? ஆமாண்டா பரமா, இது அந்த பரந்தாமன் பைய வேலை. அவன் மட்டும் இல்லை மாமா, இந்த வழுக்கு மண்டையனும் எதுக்கு நம்ம வீட்டு ஆளுக்கு பின்னாடியே தொடுத்துக்கிட்டு வந்தான்னு புரியுதா? அவன் இல்லாட்டி இவன் இதே வேலையை செஞ்சுருப்பான். வலுத்தவன் முந்திக்கிட்டான். ஆனால் இந்த பஸ்ஸில் அண்ணனும் தங்கச்சியும் வர்றது இந்த நாதாரிகளுக்கு எப்படி தெரியுமாப்ல? இதை வேற வெத்தலையில் மை போட்டு பார்க்கணுமாக்கும். மச்சான் வீட்டில் வேணையை வச்சுட்டு ஊரானுங்களை குத்த சொல்லி என்ன பண்ணுறதுடா? எல்லாம் உன் பொண்டாட்டியும் உன் அண்ணன் பொண்டாட்டியும் செஞ்ச சதியாக இருக்கும். அவங்க தகவல் சொல்லாமல் இவனுக்கு கரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறி இருக்க முடியாது. பரமன் பல்லை கடித்தான். வீராசாமியுடன் சேர்ந்து வெள்ளைசாமியை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு அந்த தண்ணி பாட்டிலை எடுமச்சான் என்றான். ராமசாமி தண்ணீர் பாட்டிலுடன் வர அதை வாங்கி வெள்ளைச்சாமியின் முகத்தில் அடித்தான். வெள்ளைச்சாமியிடம் லேசாய் அசைவு தெரிந்தது. அவன் உதடுகள் எதையோ முணுமுணுத்தன. குனிந்து கேட்டான், தண்ணி தண்ணி. பரமனின் கண்கள் கலங்கின. குடிமச்சான். தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவன் வாயில் வைத்து புகட்டினான். தூக்குமாமா, சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு ஓடுங்க. நீ வரலையாடா பரமா? இல்லை மாமா, வெள்ளைசாமி மச்சான் உசுருக்கு ஆபத்து இல்லை, அடிபட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போட்டால் சரியாயிரும். தேனிக்கு போங்க. நானும் மற்ற பயலுகளும் சுமித்ராவை தேடுறோம். வேளா, நீங்கள் 4 பேரும் இந்த 1.5 கண்ணன் கார்மேகத்தை நம்ம ரைஸ் மில்லுக்கு கூட்டிகிட்டு போய் அடைச்சி வைங்கடா. போகும்போது அவன் மண்டைக்காயத்துக்கு ஒரு கட்டு போட்டுட்டு கூட்டிகிட்டு போங்கடா. நான் வர்ற வரைக்கும் இவனை அங்கிட்டு இங்கிட்டு நகர விடாமல் காவலுக்கு காக்கணும், புரியுதா? வெள்ளைசாமியை தூக்கி உள்ளே போட்டுக்கொண்டு கார்மேகவண்ணனையும் கடத்தி கொண்டு டாடா சுமோ வண்டியில் வீராசாமியும் ராமசாமியும் பறந்துவிட பரமன் நின்று கொண்டிருந்த புல்லட்டில் ஆரோகணித்தான். இருட்டி இருந்தது. ரோட்டில் இந்த பக்கமாக தான் துரத்திட்டு ஓடிருக்கிறானுங்க, வாங்கடா என்றவாறு பரமன் முன்னால் செல்ல அவன் பின்னாலேயே 14 மோட்டார் சைக்கிள்கள் சீறி பாய்ந்து சென்றன. தூரத்தில் வெளிச்சம் தெரிந்தது. பரந்தாமன் நின்று கொண்டிருப்பதும் தெரிந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் அருகே வண்டியை நிறுத்தி எஞ்சினை கூட அணைக்காமல் அப்படியே வண்டியை போட்டுவிட்டு அவன் மேல் பாய்ந்தான் பரமன். டேய் என்ற கூவலுடன் பரந்தாமனுடன் கட்டி உருண்டு சண்டையிட்டான் பரமன். கரும்பு காட்டிலிருந்து 10 ஆண்களும் ரோட்டிற்கு ஓடி வர பரமன் கூட வந்திருந்தவர்கள் அவர்களுடன் மல்லுக்கு இறங்கினர். கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடு யுத்த பூமியானது. அடித்து துவைத்து பரந்தாமனை குற்றுயிரும் குலையுயிருமாக ஆக்கிவிட்ட பரமன் அவன் நெஞ்சில் மேல் தன் காலை வைத்து உருமினான். சொல்லுடா, என் மாமன் மகா சுமித்ரா எங்க? தெரியாது. உன்னை கொண்டு இங்கேயே புதைச்சிடுவேன். இப்போ சொல்ல போறியா இல்லையா? என்னை கொன்னாலும் என் பதில் எதுதான். நாங்களும் அவளைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கரும்பு காட்டில் இருக்கிறாளான்னு கரும்பு காட்டை அலசிட்டு இருக்கோம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பேடிப்பயல. ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டா மறுபடி கல்யாணம் பேசி தாலி கட்டணும். தூக்கிட்டு போய் தாலி கட்டுறது வீரமாடா. உனக்கு பயந்து என் மாமா மக கரும்பு காட்டில் ஒளிஞ்சிருக்கிறாளா? அவள் பச்சை மண்ணுடா. இந்த ராத்திரி நேரத்தில் பதற ஒரு பொம்பளை பிள்ளைய ஓட வச்சிருக்கிறையே, உன்னை என்ன செஞ்சால் என் மனசு ஆறும்? நானும் அவன் மேலே ஆசைப்பட்டுதா துரத்துனேன். ஆசைப்படுறதுக்கும் ஒரு யோக்கியதை வேணுடா. ஒருத்தைய காலம்புறம் கண்ணீர் வராமல் காப்பாற்ற முடியும்னா
நீ ஆசைப்படலாம், ஆனால் அவள் கண்ணு முன்னாலேயே அவள் அண்ணனை கொலகாரம் மாதிரி அடித்து போட்டுட்டு அவளையும் உயிரை வெறுத்து ஓடி இந்த கரும்பு காட்டில் ஒளிய வச்சியே. உனக்கு அந்த யோகியதை இருக்காடா? நீ எல்லாம் எப்படிடா ஏன் சொந்தக்காரனாக பிறந்து தொலைச்ச? தூரத்தில் வெளிச்ச புள்ளிகள் தெரிந்தன. டாடா சுமோ வண்டி வந்து நின்றது. வீராசாமியும் வெள்ளைசாமியும் குதித்தார்கள். ராமசாமி வந்த வேகத்திலேயே கீழே கிடந்த பரந்தாமனை எட்டி மிதித்தான். வீராசாமி அவன் முடியை பற்றி தரையில் மோதினார். என்னடா மாப்பிள்ள சொல்கிறான்? சுமித்ரா கரும்பு காட்டில் ஒளிஞ்சிருக்காளாம். என்னது? என் மக காலில் செருப்பு இல்லாமல் நடந்தா மண்ணு பட்டு காலில் ரத்தம் வந்துடுமே. பொத்தி பொத்தி வளர்த்த என் மக கரும்பு காட்டில் ஒளிஞ்சு கிடக்குதா? அம்மாடி, என் உசுரே, என் தெய்வமே, நான் வர வாங்கி வந்த செல்லமே. வீராசாமி துண்டை மடித்து முண்டாசு போல் கட்டிக்கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த இருட்டில் கரும்பு காட்டில் இறங்கிவிட்டார். விடிய விடிய அந்த கரும்பு காட்டை சல்லடை போட்டு தேடியும் சுமித்ராவை காணவில்லை. பரந்தாமனையும் அவனை சேர்ந்தவர்களையும் ரைஸ் மில்லில் போட்டு அடைத்தான் பரமன். சுமித்ரா கிடைக்காம உங்களுக்கு விடுதலையே இல்லை. அவள் கிடைச்சா பிழைச்சிங்க, இல்லை ரைஸ் மில்லையே குழியை தோண்டி புதைச்சிருவேன். ரோடு போகும் பாதையெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாய் வண்டியில் போய் தேடினார்கள். வெள்ளைசாமியை காலையில் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். கார்மேகவண்ணனும் பரந்தாமனும் கொடுத்த தகவலின்படி மல்லிகாவும் செல்வியும் தான் அவர்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டது. வீட்டுக்கு வந்து கனகவள்ளியின் கையால் ஒரு வாய் சாப்பிட்டவுடன் தெம்பு மீண்டிருக்க வெள்ளைச்சாமி மல்லிகாவிற்கு பிறந்த நாளே கொண்டாடி விட்டான். நினச்சண்டி, உன் அண்ணன் கார்மேகவண்ணன் அந்த 1.5 கணனை பஸ்ஸில் பார்த்தப்போவே என் மண்டைக்குள்ளே மணி அடிச்சிருச்சு. என்னடா வழுக்க மண்டை இந்த பக்கமாக அலையுதே, யார் துப்பு கொடுத்துருப்பாங்கன்னு. ஏண்டி, கட்டுன புருஷன் முக்கியம் இல்லை, அவள் கூட பிறந்தவ பெருசு இல்லை, உன் சித்தப்ப மகன்தான் உனக்கு பெருசு. போடுடி நாய, உன் முகத்தை பார்த்தாலே கொலவெறி வருது. செத்து போகாமல் இருக்கணும்னா என் கண்ணு முன்னால் நிற்காத, தொலைஞ்சு போயிரு. சொந்த பந்தங்கள் ஊடே வந்து பேசி புருஷன் பொண்டாட்டியை பிரித்து விட்டார்கள். அட விடுப்பா, பிறந்த வீட்டு பாசத்தில் கலதை தெரியாமல் செஞ்சு பிடிச்சி, அதுக்காக தொலைஞ்சு போடினா அது எங்கே போகும்? அவள் சித்தப்பமாக இருக்கான்ல, அவங்ககிட்ட போக சொல்லு. அவங்க ஆலம்பூரா வச்சு கஞ்சி ஊற்றுவான். ஏன்பா இப்படி சொன்னால் எப்படிப்பா? அது மூஞ்சிக்காக பாகாட்டியும் பெத்து போட்டு இருக்கிற 2 பிள்ளைக்காக பாருப்பா. ஏவ்வளோ மல்லிகா, அவன் தான் கொலவெறியோடு இருக்கான்னு தெரியுதுல்ல, உள்ளே போய் தொலைப்புல. நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு அவன் கொஞ்சுவான்னு நினச்சியா? அவன் முன்னால் வந்து நின்று தொலைக்கிறேன். மல்லிகா சமையல் அறையில் பதுங்கி கொண்டாள். அப்போது பார்த்து வெள்ளைசாமியின் செல்போனில் சுமித்ரா அழைக்க பயந்து போய் ஹலோ ஹலோ என்று கூறிக்கொண்டே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டாள். செல்வி எப்போதுமே கெட்டிக்காரி. தன் கணவன் அடிபட்டதால் மல்லிகா நிலை குலைந்து போயிருக்க அவள் திடமாய் நின்றாள். முதலில் வீட்டு ஃபோனை அப்புறப்படுத்தி மச்சு வீட்டு அறைக்குள் வைத்து விட்டாள். வீட்டு பெண்கள் பேசுவதற்காக அங்கு ஃபோன் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். மச்சு வீட்டு கதவை மூடிவிட்டால் உள்ளே என்ன சத்தம் வந்தாலும் வெளியே கேட்காது. சுமித்ரா வீட்டு ஃபோனில் அழைத்தது அதனால்தான் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. சுமித்ராவை காணாத பதட்டத்தில் வீட்டில் உள்ளவர்கள் ஃபோனை கவனிக்கவில்லை. அவரவர் செல்போனில் பேசிக்கொண்டு இருந்தார்களே ஒழிய வீட்டு ஃபோன் என்ன ஆயிற்று என்று யாரும் கவலைப்படவே இல்லை. வெள்ளைச்சாமி மல்லிகாவை மிதித்து முடித்ததும் அடுத்து ராமசாமி தன்னைத்தான் தேடி வருவான் என்று அறிந்திருந்த செல்வி அவசரமாய் மாடியில் பதுங்கிக் கொண்டாள். அப்போது பார்த்து சுமித்ராவின் அழைப்பு வர மணியொலி தன்னை காட்டி கொடுத்துவிடும் என்று செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. கீழே என்ன பேசுகிறார்கள் என்று அறிய அவள் ஆவல் காட்டாமல் இருந்தால் தப்பித்தும் இருப்பாள். பரமன் வரும் சத்தம் கேட்டு தன் பெரியப்பன் மகன் கதி என்ன ஆனது என்று அறிய மாடியிலிருந்து தலையை மட்டும் நீட்டி ஒட்டு கேட்க முயன்றவள் கால் வலிக்கு மாடிப்படிகளில் உருண்டாள். வலி தாங்காமல் ஐயோ என்று கத்தி தன் இருப்பை காட்டிக்கொள்ள அவளுக்கு என்ன ஆயிற்று என்று கூட கவனிக்காமல் வாடி என் வித்தார கள்ளி, எங்கடி போய் ஒளிஞ்சிருந்த? ஏண்டி, திங்கிறது என் வீட்டு சோறு, நீ விசுவாசமாக இருக்கிறது உன் பெரியப்ப மகனுக்கா? இதுக்காடி உன்னை தொட்டு தாலி கட்டி உன் கூட வாழ்ந்து ஒத்த பிள்ளையையும் பெற்றுக்கிட்டேன். என்ன தைரியம் இருந்தா பயம் பத்து துளி கூட இல்லாமல் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருப்ப. உன்னை கொன்று குழி தோண்டி புதைச்சாதான் என் மனசு ஆரண்டி என்று கூறிக்கொண்டே ராமசாமி மிதித்தான். அவன் கொடுத்த அடிகளில் அவன் சொன்னதை நிறைவேற்றும் வெறி இருந்தது. அனைவரும் தடுத்து நிறுத்தினார்கள். உடுப்பா, உன் அண்ணங்கார மாதிரி நீயும் கோவப்பட்டா எப்படி?
ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது, தூக்கி போட்டுற வேண்டியதுதான் பெரியப்பு. அதுக்கா இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்த? சொல்லி திருத்தப்பா. இவ திருந்தாத ஜென்மம் பெரியப்பு. காலப்போக்கில் சரியாயிரு, விடுப்பா. என் தங்கச்சியா விட்டு புட்டு தான் உட்காந்துருக்கேன். இவ்வளோ பொருடா. அண்ணனும் தம்பியும் இப்படி பொண்டாட்டிகளை போட்டு புரட்டி எடுத்தால் எல்லாம் சரியாயிருமா? இங்கே பாருடா, பொண்டாட்டி பேச்சை கேட்காம இருக்கிற ஆம்பளையும் பிழைக்க மாட்டான், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுட்டு நிற்கிற ஆம்பளையும் உருப்பட மாட்டான். நல்லது கெட்டதை பிரித்து தெரிஞ்சுக்காம நீ நின்றுபுட்டு அந்த புள்ள மேலே ஏன்டா குத்த சொல்கிற? கேப்பையில் நெய் வடிதுன்னா கேட்குற வேண்டாம் கேனப்பையன் மாதிரி கேட்டுக்கிற. உனக்கு புத்தி வேண்டாம். வெள்ளிசாமியும் ராமசாமியும் தலை குனிந்தார்கள். நிஜந்தான் பெரியப்பு. என் கூட பிறந்த ஒத்த புள்ள அது காணாத காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போச்சு. நான் அண்ணங்காரன்னு உசுரோடு நின்று என்ன பிரயோசனம் பெரியப்பு? அண்ணனாவது அது உசுரை கொடுத்து போராடி பார்த்துருக்கு. நான் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கிடந்தனே பெரியப்பு. ராமசாமி கலங்கினான். நான் கூட போய் என்னடா பண்ணேன்? ஓடுன்னு. அதுவும் ஓடுச்சு. சும்மா ஓடலடா, வீராசாமி மகாங்கிறத நிரூபிச்சுட்டு ஓடிச்சு. பிடிச்சிருந்த பேக்கோட வார பிடிச்சி ஒரு சுற்றி 10 பேரையும் அடிச்சிச்சு பாருடா. அத்தனை பயிலும் செதறி ஓடுனாங்க. அப்படியும் என் தங்கச்சி என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடிச்சுடா. வெள்ளிசாமி குலுங்கி அழுதான். பரமன் கண்களை சிமிட்டி தன் கண்ணீரை கட்டுப்படுத்தினான். மாமன் மகனின் அருகே வந்து அவனை கட்டி அணைத்து முதுகில் தட்டி கொடுத்தான். விடுமச்சான், நம்ம நல்லதையே நினைப்போம். சுமித்ரா படித்த பொண்ணு, விவரமானது. பறந்தாமன் கையிலையோ கார்மேகன் கையிலையோ அது ஆப்படலை, பறந்துருச்சு. அந்த மட்டலும் நிம்மதி. கரும்பு காடு சுத்துப்பட்டி கிராமம் பூராவும் தேடியாச்சு, எங்கேயும் அது இல்லை. ஏதாச்சும் சிநேகித புள்ள வீட்டுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்குது. எல்லா பக்கமும் தேடலாம். நீ தைரியமாக இருமச்சான். வீராசாமி மனம் சுக்கு நூறாய் நொறுங்கி கிடந்தது. வாய் விட்டு அழுதால் மகன்கள் மருமகள்களை உண்மையிலேயே கொன்று புதைத்து விடுவார்கள் என்பதால் அடக்கி கொண்டு இருந்தார். நான் பொழைச்ச பொழப்புக்கு அர்த்தமில்லாமல் போயிடுச்சே. என் மானத்தை காப்பாற்றிக்க ஓடி ஒளிய வேண்டிய நிலையில் வச்சுட்டேனே. வீட்டுக்குள்ளே வினையை இருக்கிறத கண்டும் காணாமல் மகங்க வாழ்க்கை கெட்டு போகும்னு பொறுமையாக போனது தப்போ? அடக்க வேண்டிய சமயத்தில் அடக்கி இருந்தா என் மக கங்காணாமல் தொலைஞ்சு போயிருக்க மாட்டாளே. வீராசாமி கயிற்றுக்கட்டிலில் தளர்வாய் அமர்ந்திருப்பதை கண்ட பரமனின் மனம் வருந்தியது. தாய்மாமனின் மனம் படும் பாட்டை அவனால் உணர முடிந்தது. மாமா, எதுவும் சாப்பிடாம கிடக்கிறையே, சுட காப்பி தண்ணியை குடி, தெம்பு வரும். மல்லிகா என்று அவன் அழைக்க வீராசாமி கையால் சைகை செய்து அவனை தடுத்தார். அந்த 2 பொம்பளைகிட்டையும் இனி பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். கனகம், நீ போடி. மல்லிகாவும் செல்வியும் மூளையில் சிலையாய் சமைந்து போனார்கள். எப்படிப்பட்ட தண்டனை இது?